ப்ரோ கபடி லீக் சீசன் 11 பிளே ஆஃப்ஸ் அண்ட் கூடவே ஃபைனல் மேட்சுக்கான டேட் இப்போதைக்கு அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. அதை டீடைல்டா உங்களுக்கு இந்த வீடியோல சொல்லிடுறேன். அண்ட் தென் கூடவே பெங்கால் வாரியர்ஸ் புதுசா ஒரு பிளேயரை சைன் பண்ணி எடுத்திருக்காங்க. ஸோ அவர் யாரு, ஆடுவாரா, ஆட வாய்ப்பு இருக்கா, அதையும் தெரிஞ்சுக்கலாம். கூடவே பவன் ஷராவத்தோட இன்ஜுரி எப்படி இருக்கு, அடுத்த மேட்ச் ஆட வருவாராங்கிற நியூஸும் சொல்றேன். அண்டு நம்மளோட நரேந்தர் கண்டாலாவோட இன்ஜுரி எப்படி இருக்கு, நிறைய பேர் எங்கிட்ட ரீசெண்டா கேட்டுட்டு இருக்க கேள்வி அது, அதையும் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். எப்ப வர வாய்ப்பு இருக்குங்கிறதையும் இந்த வீடியோல சொல்லிடுறேன். சோ இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஒரு நிமிஷம் சார் ஒரே ஒரு 1 நிமிட்டுங்க. Hello every friends, 1 minute please. So friends, ப்ரோ கபடி லீக் சீசன் 11 இப்போ முடிய போகுது அப்படின்னு நினைச்சா உங்களுக்கு எப்படி இருக்கு? ரொம்ப ஆச்சரியமா இருக்குல்ல. எனக்கு ரொம்ப டிசப்பாயின்மெண்டா இருக்கு. ஏன்னா இப்பதான் பிகேஎல் சீசன் 11 ஆரம்பிச்ச மாதிரி இருக்கு, அதுக்குள்ள முடிய போகுதுங்கிற மாதிரி தான் இருக்கு. என்ன அப்படின்னா இப்பதான் ப்ரோ கபடி அவங்களோட பிளே ஆஃப் அண்ட் ஃபைனலுக்கான ஷெட்யூல் ரிலீஸ் பண்ணிருக்காங்க இந்த இயர், இந்த சீசனுக்காக. ஸோ நான் அப்போ செக் பண்ணி பார்த்தா அதுக்குள்ள கூட சீசன் முடிய போகுதுன்னு போய் செக் பண்ணி பார்த்தா இப்போ ஆல்ரெடி ஹைதராபாத் லேக் நவம்பர் 9, 10 அப்படி முடிஞ்சது இல்லையா? ஸோ இப்போ நொய்டா லேக் 2வது லேக்கும் முடிய போகுதுங்க. ஆமாங்க, டிசம்பர் 1 அன்னைக்கு நொய்டா லேக் முடியுது. அதுக்கப்புறமா புனே லேக் தான் பிகேஎல் சீசன் 11 கடைசி லெக். ஸோ அப்படி நினைச்சு பாருங்க எவ்வளோ சீக்கிரமா இந்த பிகேஎல் சீசன் 11 முடிய போகுது அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு வருத்தம்பா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு. சீசன் கொஞ்சம் ஒரு மாசம் போயிருக்கலாமே அப்படிங்கிற மாதிரி ஃபீலிங் தான் இருக்கு. பட் ஓகே, இது சீசன் சீக்கிரம் முடிச்சாகணும். ஏன்னா மற்ற கபடிஸ்க்கெல்லாம், ஏன்னா மற்ற கபடி மீன்ஸ் டொமஸ்டிக் தான் நடத்த போறாங்க. ஸோ அதுக்கெல்லாம் ஷெட்யூல் கொடுக்கணும் இல்லையா? அதனால இந்த பிகேஎல் சீசன் 11 அப்படிங்கிறத முடிக்க போறாங்க. ஸோ டேட் எப்போதைக்கு ரிலீஸ் ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 26 டிசம்பர் எலிமினேட்டர் நடக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. எலிமினேட்டர் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா 3, 4, 5, 6 இந்த இடங்களை பிடிக்கிற டீம்ஸுக்குள்ள நடக்கும். இதுல இருந்து 2 டீம் செமிஃபைனல் குவாலிஃபை ஆவாங்க. டேபிள்ல 1 மற்றும் 2ஆம் இடங்களை பிடிக்கிற டீம் ஸ்ட்ரைட்டா செமிஃபைனலுக்கு குவாலிஃபை ஆகி உட்காந்துருப்பாங்க. இந்த எலிமினேட்டர்ல வின் பண்ற டீம்ஸ் அவங்க கூட போய் மோதுவாங்க. செமிஃபைனல் எப்போ நடக்குதுன்னு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 27 டிசம்பர் அடுத்த நாளே செமிஃபைனல் போட்டிகள்லாம் நடக்கும். அதாவது எலிமினேட்டர் 2 மேட்சுமே ஒரே நாள்ல இருக்கும், செமிஃபைனல் 2 மேட்சுமே ஒரே நாள்ல இருக்கும். அது 26 டிசம்பர் அண்ட் 27 டிசம்பர் அப்படிங்கறத இப்போதைக்கு சொல்லிருக்காங்க. அண்ட் இந்த பிகேஎல் சீசன் 11ஓட ஃபைனல் 29 டிசம்பர் இருக்கும்னு சொல்லிருக்காங்க. அது 2 நாள் கழிச்சு நியூ இயர். அதாவது பிகேஎல் சீசன் 11 2024லயே முடிய போகுது. இன்னும் ஒரு மாசம் தாங்க இருக்கு பிகேஎல் சீசன் 11 நீங்க என்ஜாய் பண்றதுக்கு. முடிஞ்ச அளவுக்கு என்ஜாய் பண்ணிக்கோங்க. திரும்ப ஒரு வருஷம் வெயிட் பண்ணணும் பிகேஎல்காக. ஐபிஎல் மாதிரி அப்பப்ப ஆக்ஷனோ அப்டேட் எல்லாம் கொடுத்துட்டு இருக்க மாட்டாங்க. இப்ப போனாங்கன்னா திரும்ப அப்பதான் வருவாங்க. எனக்கும் வியூஸ் அந்த ஒரு வருஷம் அடிவாங்க தான் செய்யும். சரி, ஓகே, இந்த பிகேஎல் சீசன் 11ஓட டேட்ஸ் இப்போதைக்கு அனௌன்ஸ் ஆயிடுச்சு. 26 டிசம்பர் எலிமினேட்டர் போட்டிகள், 27 டிசம்பர் செமிஃபைனல் போட்டிகள், 29 டிசம்பர் ஃபைனல் போட்டி இருக்கும் அப்படிங்கறத மென்ஷன் பண்ணிருக்காங்க. சோ இது பாத்தீங்கன்னா 3 மேட்சுமே புனே லேக்ல தான் நடக்கும் அப்படிங்கறதையும் சொல்லிருக்காங்க. சோ முன்னாடி பாத்தீங்கன்னா ஹைதராபாத் லேக், நொய்டா லேக், இப்ப கடைசியா புனே லேக். புனேல லெக் அப்படிங்கிறது டிசம்பர் 23, 24 அந்த டேட்ல முடியுது. அதுக்கப்புறமா 26, 27 and 29 தொடர்ந்து 3 நாட்கள் பிளே ஆஃப்ஸ் அப்படிங்கிறது இருக்கு. அப்படியே நடத்தி முடிக்க போறாங்க. சோ யாரு சாம்பியன் ஆக வாய்ப்பு இருக்கு, உங்களோட ஒப்பீனியன் மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. சோ இதுதான் பிளே ஆஃப்ஸ்க்கான டேட்ஸ். சோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போதைக்கு பெங்கால் வாரியர்ஸ் புதுசா சைன் பண்ணி எடுத்திருக்கிற அந்த பிளேயரோட விஷயத்துக்குள்ள வரேன். சித்தேஷ் தட்கரே அப்படிங்கிற ஒரு பிளேயரை சைன் பண்ணி எடுத்திருக்காங்க நம்மளோட பெங்கால் வாரியர்ஸ் இந்த பிகேஎல் சீசன் 11 இதுக்கப்புறமா ஆடுறதுக்காக. சோ அவர் யாருன்னு கேட்டீங்கன்னா ஒரு டொமஸ்டிக் லெவல்ல ஒரு ஆல்ரவுண்டரா கருதுனாலும் அவர் ப்ராப்பரான லெஃப்ட் கவர் பிளேயர் அப்படின்னு அறியப்படுறாரு. ஆல்ரெடி பெங்கால் வாரியர்ஸ்ல ஸ்ரேயஸ், பிரவீன் அந்த மாதிரியான பிளேயர்ஸ் எல்லாம் லெஃப்ட் கவர்ல ஆடுறதுக்கு இருந்திருக்காங்க. பட் இருந்தாலும் அவங்களோட பர்ஃபார்மன்ஸ் அந்த அளவுக்கு எஃபெக்ட்ஃபுல்லா இருந்தது கிடையாது. இப்போ பெங்கால் வாரியர்ஸ் பாத்தீங்கன்னா டிஃபென்ஸ் டேக்கிள் பாயிண்ட்ஸ்ல ரொம்ப மோசமான பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துட்டு இருக்காங்க. அவங்க தான் ரொம்ப கம்மியான டேக்கிள் பாயிண்ட்ஸ் எடுத்த டீமா இருக்காங்க இந்த பிகேஎல் சீசன் 11 பொறுத்த வரைக்கும். அந்த மாதிரி டிசப்பாயின்மெண்ட் பர்ஃபார்மன்ஸ் தான் கொடுத்துட்டு இருக்காங்க இந்த சீசன். சோ அதை சமன் பண்ற வகையில கவரை ஸ்ட்ராங் பண்றதுக்காக இப்போதைக்கு இந்த சித்தேஷ் தட்கரே அப்படிங்கிற ஒரு பிளேயர் எடுத்திருக்காங்க. இவர் மகாராஷ்டிராவை சேர்ந்த பிளேயர் அப்படின்னு சொல்றாங்க. இவரை பத்தின பெருசா டீடைல்ஸ் எதுவுமே கிடையாது. இவர் பாத்தீங்கன்னா யுவா கபடி சீரிஸ் மாதிரி எதுவுமே ஆடினதும் கிடையாது அப்படிங்கிறது கூடுதலான விஷயம். டொமஸ்டிக் லெவல்ல மகாராஷ்டிராவில் நிறைய டோர்னமெண்ட் ஆடி இருக்காரு. அண்ட் இவர் பாத்தீங்கன்னா எதற்கு பேர் போன பிளேயர்னு பாத்தீங்கன்னா கவர் பிளேயர்ஸ்னாலே இந்த பிளாக் டேஷுக்கு ரொம்ப பேர் போனவங்க. அது
தமிழ்நாட்டை சேர்ந்தவங்களா தான் இருந்திருப்பாங்க. பட் இவர் வந்து பாத்தீங்கன்னா பிளாக்கு ரொம்ப இவரோட ஃபேவரட் மூவ் அண்ட் இவரோட பெஸ்ட் மூவும் பிளாக்கா தான் இருக்கு. கொஞ்சம் பில்டா தான் இருக்காரு மனுஷன். சோ அதனால பிளாக் வந்து சூப்பரா பண்றாரு. அதுதான் இவர் பேர் போனவர் அப்படின்னு சொல்லப்படுது அந்த டொமஸ்டிக் லெவலை பொறுத்த வரைக்கும். யுவா பல்தான் மாதிரியான டீம்ஸ் எல்லாம் அவர் இருந்திருக்காரு ஆல்ரெடி. சோ அதனால ஒரு நல்ல வெல் நோன் பிளேயரா தான் இருக்காரு. டொமஸ்டிக் லெவலை பொறுத்த வரைக்கும் ப்ரோ கபடிக்கு இவர் கொஞ்சம் புதுசு தான். பெருசா எந்த ஒரு டீம்லயும் இவர் ஆடினது கிடையாது. பட் டீம்ஸ்ல அதாவது ட்ரையல்ஸ் மாதிரியெல்லாம் அட்டன் பண்ணிருக்காரு. புனேரி பல்டான்ல ரொம்ப நாளா யுவா பல்டான்ஸா இருந்திருக்காரு. இந்த மாதிரி ஒரு சில ரெக்கார்ட்ஸ் இருக்கு. கபடி பிளேயரா ஒரு நல்ல பிளேயரா கருதப்படுறாரு. சோ என்ன பண்ண போறாரு இவர் வந்து அதுக்கப்புறமா பெங்கால் வரைய ஸ்ட்ராங் ஆகுமா இல்லையா தெரிஞ்சுக்கலாம், பொறுத்திருந்து பார்த்து. பவன் ஷெராவத் என்னதாங்க ஆச்சு பவன் ஷெராவத்துங்க சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு எக்கச்சக்க பேர் கேட்டுட்டு இருக்கீங்க. தெரியல பவன் ஷெராவத் இப்ப மிஸ் பண்றீங்களான்னு. ஏன்னா தெலுங்கு டைட்டன்ஸ் அதே அளவுக்கு ஈக்குவல் பர்ஃபார்மன்ஸ் இப்ப வரைக்கும் கொடுத்துட்டு தான் இருக்காங்க. நிறைய பேர் பவன் ஷெராவத்தை மிஸ் பண்ணிருக்கவும் மாட்டீங்க. தெலுங்கு டைட்டன்ஸே பேச மிஸ் பண்ணல. சோ பவன் ஷெராவத் மேபி தெலுங்கு டைட்டன்ஸுக்கு தேவைப்பட்டிருந்தாரு அப்படின்னா முன்னாடி 2 மேட்சுக்கு முன்னாடியே அவர் வந்து உள்ள என்ட்ரி ஆயிருப்பாரு. பட் தெலுங்கு டைட்டன்ஸ் விஜய் மாலி கேப்டன்சியின் கீழ் பவன் ஷெராவத் இல்லாமலே நல்லா தான் ஆடிட்டு இருக்காங்க. இன்னும் ஒரு லெக் பேலன்ஸ் இருக்கு. பிகேஎல் சீசன் 11 பொறுத்த வரைக்கும் அந்த லெக்குக்கு ஃபுல்லாவே பவன் தேவைப்படுறாரு அப்படின்னு இப்போதைக்கு தெலுங்கு டைட்டன்ஸுக்கு புரிஞ்சிருச்சு. அண்ட் இப்போதைக்கு பிளே ஆஃப் குவாலிஃபை ஆகிற நிலைமையிலுமே இருக்காங்க. பிளே ஆஃப் குவாலிஃபை ஆனாங்க அப்படின்னா அங்க முக்கியமா அங்க வந்து பவன் கண்டிப்பா தேவை இல்லையா. சோ அதனால இப்போதைக்கு பவனுக்கு ரெஸ்ட் மட்டும் தான் கொடுத்திருக்காங்க. வேற எதுவும் கிடையாது. அவருக்கு இன்ஜுரி ஓகே அப்படின்னு தான் சொல்லப்படுது. பிராக்டிஸ் அப்போ அவருக்கு திரும்பவும் பிளே பண்ணி பிராக்டிஸ் பண்ண வந்து அந்த இன்ஜுரியில லைட்டா இன்னும் கொஞ்சம் சிவியரா ஆயிருக்கு அப்படிங்கிற மாதிரியான நியூஸுமே நான் கேள்விப்பட்டேன். பட் இப்போதைக்கு ஓகே அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. பவன் ஷெராவத் ஓகே தான், ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்காரு. தேவையான சமயத்துல உள்ள கொண்டு வரப்படுவார் சொல்றாங்க. 28 நவம்பர் அன்னைக்கு ஒரு போட்டி இருக்கு. அதுல ஆடுவாரா நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தீங்க. அதுல ஆடுறது 50-50 சான்ஸ் தான். டீம் திரும்பவும் சொல்றேன், டீமுக்கு தேவைப்பட்டால் மட்டுமே தான் அவர் ஆடுவாரு. இல்ல அவர் செக் பண்ணி பார்க்கணும் மேபி அப்படி ஆட வைக்கலாம். பட் அவர் பிராக்டிஸ்ல ஃபுல் ஃபிட்டா தெரிஞ்சாருன்னா மட்டும்தான் கிஷனோட அவரை உள்ள இறக்குவாரு அப்படிங்கறத மட்டும் தெளிவா தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா அவர் ரொம்ப ரொம்ப முக்கியம் இவங்க வந்து பிளே ஆஃபுக்கு போகும்போது. அதனால அதற்காக இவரை ஹோல்டு பண்ணி அப்படியே வைப்பாங்க. அண்ட் அப்படியே நம்மளோட தலைமை சிங்கக்குட்டி கடைக்குட்டி சிங்கம் யாரா வேணா சொல்லலாம் நரேந்தர் கண்டோலா அவரோட இன்ஜுரிக்குள்ள வர. நரேந்தர் கண்டோலா நேற்று வந்து போட்ட 2 ஸ்டோரியை பார்க்கும்போது மன வருத்தமா இருக்கு. சில விஷயங்கள் நீங்க ஏற்றுக்கணும், எப்ப ஹாப்பினஸ் வருதோ நம்ம அதை பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரிலாம் ஒரு மாதிரி சோகமா ஸ்டோரிலாம் போட்டிருந்தாரு. போஸ்டே போட்டிருந்தாரு. அண்ட் நிறைய தமிழ் தலைவாஸ் ஃபேன்ஸுமே கீழே கமெண்ட்ல போயிட்டு இன்ஜுரி எப்படி இருக்கு என்ன இருக்கு அப்படின்னு போட்டதுக்கு அவரோட ரிப்ளை ஒரு சல்யூட் ஒரு ஹார்ட்டா மட்டும் தான் இருந்துச்சு. வேற எதுவுமே ரிப்ளை பண்ணல. நரேந்தர் கண்டோலாவுக்கு அந்த ஏற்பட்டிருக்க இன்ஜுரி அப்படிங்கிறது மைனரா இல்ல, கொஞ்சம் வந்து எஃபெக்ட்ஃபுல்லா இருக்க போது. அவர் வந்து அடுத்த மேட்சஸ்லாம் ஆடுவாராங்கிறதுலயும் டவுட் இருக்கு அப்படின்னு தான் இப்போதைக்கு நியூஸ் வந்திருக்கு. அவர் பண்ற விஷயங்களை பார்க்கும்போது அவர் போடுற போஸ்ட் ஸ்டோரி எல்லாம் பார்க்கும்போதுமே அப்படிதான் எனக்கு தெரியுது. கொஞ்சம் டிசப்பாயின்மெண்டா இருக்காரு அந்த இன்ஜுரினால. ஏன்னா இப்பதான் அந்த மேட்ச் தான் கொஞ்சம் ஃபார்முக்கு வந்தாரு. டக்குன்னு பார்த்தா ஒரு இன்ஜுரி பிளேயர்ஸால வந்திருக்கு. சோ இது வந்து பாத்தீங்கன்னா ரெடி ஆகிறதுக்கு ஒரு சில நாட்கள் தேவைப்படும் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்றோம். அதனால அடுத்த போட்டி 29 அன்னைக்கு வருவாராங்கிறதுல டவுட் இருக்கு. அதுக்குள்ள ரெடி ஆயிட்டாரு அப்படின்னா வந்துருவாரு. இல்லாட்டி அவருக்கு ரிஸ்க் எடுக்க விட மாட்டாங்க. ஏன்னா எங்க தெலுங்கு டைட்டன்ஸ்க்கு எப்படி பவன் முக்கியமோ அடுத்த லேக் அதே மாதிரி நரேந்தர் கண்டோலா ரொம்ப ரொம்ப முக்கியம் தமிழ் தலைவாசை பொறுத்த வரைக்கும். சச்சின் ஃபார்ம்ல இல்லாத இந்த சமயத்துல சோ அப்படி இருக்கிறப்போ நரேந்தருக்கு ரெஸ்டை கொடுத்துட்டு மாசான முத்து நம்ம அண்ணா ரஞ்சிதரனை கூட உள்ள இருக்கலாம். மொயின் சஃபாகி சௌரப் இவங்கெல்லாம் வச்சு ஆட வைக்கலாம் இந்த லெக் முடிகிற வரைக்கும். சோ நரேந்தர் கண்டோலா ரூல்ட் அவுட் ஆகிற அளவுக்கு பெரிய இன்ஜுரி கிடையாது. பட் அவர் ரெஸ்ட் எடுக்க வேண்டிய அளவுக்கு அந்த இன்ஜுரி இருக்கு. ஒரு மைனர் இன்ஜுரி தான். நான் முன்னாடி வீடியோல சொன்ன மாதிரி ஆங்கிள் டிஸ்ட் தான். பட் அது எந்த அளவுக்கு எஃபெக்ட்ஃபுல்லா இருக்கு, ஸ்வெல்லிங் அதாவது கால் வீக்கம் அந்த இடத்துல ஏற்பட்டிருக்கு அப்படின்னு நான் கேள்விப்பட்டேன். அதுல இருந்து மீண்டு வரதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்துக்கும். சோ அதனால அதை மட்டும் பொறுத்துக்கோங்க. வந்துருவாரு நரேந்தர் கண்டோலா சீக்கிரம். அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அவர் சீக்கிரம் வரணும்னு வேண்டிக்கோங்க, இன்க்ளூடிங் பவன் ஷெராவத். இப்போதைக்கு இந்த வீடியோ நான் முடிச்சுக்கிறேன். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, குற்றம் ஏதாவது கேட்க மாட்டேன் சொல்லுங்க. தேங்க்யூ.